ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, செய்தியாளர்களிடம் பேசிய பாஜகவின் மூத்த தலைவர் ராஜா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிஜேபி நீக்கவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்தியாளர்களிடம் பேசிய பாஜகவின் மூத்த தலைவர் ராஜா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பிஜேபி நீக்கவில்லை, அவங்களாகவே வெளியே போயிருக்காங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நீ சண்டை போடாதே வா, நீ சண்டை போடாதே வா, இப்படி எங்கள் அக்கா காலமணத்தில் இருந்து 7 வருஷமாக யாரோ ஒருத்தர் போகாமல் இழுத்து வைக்கிறது வேலையாக இருக்குது. அதனால் இன்னைக்கு அவங்களே அறிவிச்சிட்டாங்க. பிஜேபியின் உடைய கூட்டணி அரசியல் என்பது 1996 இருந்து துவக்கம். ஏனென்றால் 1992 தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டு இந்தியாவிலே தனி பெரும் கட்சியாக வந்தோம். காங்கிரஸ் எங்களுக்கு அடுத்து 2014 30 ஆண்டுகளுக்கு பிறகு 1984 பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் பெரும்பான்மை ஆட்சி, நிலையான ஆட்சி ஏற்பட்டது. அதிமுக இன்னைக்கு ஏதோ 10 பேர் பட்டாசு வெடிக்கிறதுக்கு இருந்து கூட்டணிக்கும் பண்ணாலும் வெளியேயும் போகலாம். அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 10 பேர் போதுமே பட்டாசு வெடிக்க. அதனால் அதை பற்றி பாரதிய ஜனதா கட்சி கவலைப்படலை. ஏற்கனவே இந்த 2 பெரிய திராவிட இயக்கங்கள் இல்லாமல் நாங்கள் கூட்டணி அமைத்து 20% வாக்குகள் பெற்று ஒரு பெரிய ஃபார்மில் இருந்தோம். அதனால் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு நஷ்டமில்லை. இருந்தாலும் கூட்டணியில் இருந்து ஒரு நண்பர் போகிறார் அப்படின்னா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிறது இயல்பு தான். அதனால் அந்த மாதிரி நாம் அதிமுகவின் வெளியேற்றம் பற்றி கவலைப்பட வேண்டும் என தெரிவித்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.